மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முதலமைச்சரின் உடல்நிலை சீராக உள்ளது எனவும் தேவையற்ற வதந்திகளை நம்ப வேண்டாம் எனவும் அரசு துறை வட்டாரங்கள் வலியுறுத்தியுள்ளன. இது பற்றிய கூடுதல் தகவல்களை அளிக்கிறார் எமது செய்தியாளர் ராஜா. தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கடந்த வியாழக்கிழமை உடல்நலக் குறைவு காரணமாக சென்னையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தொடர்ந்து அவருடைய உடல்நிலையில் முன்னேற்றம் இருப்பதாகவும் சீராக இருப்பதாகவும் அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் அறிக்கை வாயிலாக தெரிவித்தது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக கூட அப்போலோ மருத்துவமனையின் மருத்துவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது முதலமைச்சர் ஒரு சில நாட்கள் மட்டுமே இங்கு தங்கியிருக்க வேண்டும், சீரான உணவை அவர் எடுத்துக்கொள்கிறார் என்று அவர்கள் அந்த பிரஸ் மீட் வாயிலாக தெரிவித்தனர். அதேபோல் முதலமைச்சருடைய அன்றாட பணிகள் அப்போலோ மருத்துவமனையில் இருந்தே நடக்கின்றன. பல்வேறு அறிக்கைகள் காவிரி பிரச்சனை அதேபோல் தருமபுரி விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான இழப்பீடு தொகை உள்ளிட்டவை இங்கு முதலமைச்சர் அறிக்கை வாயிலாக கொடுக்கப்பட்டது. தலைமைச் செயலாளருடன் ஆலோசனை கூட நடத்தி காவிரி பிரச்சனையில் ஆலோசனை நடத்தி இன்றைய கூட்டத்தில் கலந்து கொள்ள அறிவுறுத்தப்பட்டது. அதற்கான அறிவிப்பும் முதலமைச்சருடைய அறிவிப்பும் வெளிவந்தது. அரசுடைய அன்றாட பணிகள் இப்படி இருக்கும் பொழுது கட்சியினுடைய பணிகளும் தொய்வில்லாமல் இங்கு அப்போலோ மருத்துவமனையில் இருந்தே நடைபெற்றன. குறிப்பாக உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுடைய பட்டியல் முதலமைச்சர் வெளியிட்டார் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு. தொடர்ந்து இந்த பகுதியில் அஇஅதிமுக தொண்டர்கள் மற்றும் அமைச்சர்கள், அதிகாரிகள் ஆகியோர் வந்து கொண்டிருக்கின்றனர். அதிகாரிகள் தினமும் இந்த பகுதிக்கு வருவதை நாம் காண முடிகிறது. இருந்த போதிலும் முதலமைச்சரின் உடல்நிலை குறித்த வதந்திகள் அவ்வப்போது ஊடகங்கள், அதாவது சமூக வலைதளங்கள் மூலமாக பரப்பப்படுகின்றன. அதேபோல் ஊடக அலுவலகங்களுக்கு முதலமைச்சர் உடல்நிலை குறித்து தொடர்ந்து கேட்ட வண்ணம் உள்ளனர். இந்நிலையில் வதந்திகளை பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஏற்கனவே காவல்துறை தெரிவித்திருந்தது. இருந்த போதிலும் கடந்த 3 நாட்களாக மருத்துவமனை வளாகத்தில் நாம் விசாரிக்கும் பொழுது முதலமைச்சருடைய உடல்நிலை என்பது சீராக உள்ளது, அவர் சீரான உணவை எடுத்துக் கொள்கிறார், மருத்துவர்களுடைய கண்காணிப்பில் மட்டும்தான் உள்ளார் என்று அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுபோன்ற முதலமைச்சர் குறித்து வதந்தி பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை தெரிவித்திருந்தது. இருந்த போதிலும் மருத்துவமனை வட்டாரம் ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிடும் பொழுதுதான் இதற்கான முற்றுப்புள்ளி வைக்கப்படும். இன்றைய தினத்தில் மருத்துவமனையில் இருந்து ஏதாவது முதலமைச்சர் உடல்நிலை குறித்த அறிவிப்பு வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.